வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். தமிழ்நாட்டில் ஒரு ரியல் லைஃப் ரோலெக்ஸ், இவரை பற்றி நான் பல விஷயங்கள் பேச போகிறோம். இவர் தொடர்பு பட்டிருக்க அந்த கேஸை பற்றியும் பார்க்க போகிற நிகழ்ச்சிகளை போகலாம். இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ட்ரக் லார்டாக பார்க்கப்பட்ட ஒரு நபர் பாப்லோ எஸ்கோபார். பாப்லோ எஸ்கோபாரோட ஜூனியராக ஒருத்தர் தமிழ்நாட்டிலங்க, அதுவும் சென்னையில். எவ்வளோ இதுக்கு விக்ரம் படம் பார்த்துருப்பீங்களே, அதில் ரோலெக்ஸ் அப்படின்ற கேரக்டர் வரும் பாருங்க, இந்த ட்ரக் உலகத்தோட தலைவன் மாதிரி. அந்த ரோலெக்ஸ் நிஜ லைஃப்ல இருந்தால் எப்படி இருக்கும், அது போல ஒரு பர்சன் இங்கே வாழ்ந்துட்டு இருக்காரு, இப்போ வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அதான் ஹைலைட்டே இதில். இந்த ஸ்க்ரீனில் தெரியுதாருல, இவர் தான் ஜாஃபர் சாதிக். இது வரைக்கும் இவர் சார்ந்து பாசிட்டிவாக ஒரு செய்தி கூட வெளியே வரல. ஏன்னா குற்றம் சாட்டப்பட்டவர் தான், கோர்ட்டு மூலமாக தான் இவர் குற்றவாளியா இல்லையான்னு நிரூபிக்கப்படணும். ஆனால் இப்போ வரைக்கும் அவர் தலைமறைவின் செய்தி வெளியாகிட்டு இருக்குன்னா வேற என்னத்தை சொல்றது. இவர் ஒரு பிரபல சினிமா தயாரிப்பாளருங்க. இவர் ஜாஃபர் சாதிக் அவர்கள் அதிகமாக நிவாரண உதவிகள் பண்ணுவாங்க பட்டியலில் இவர் டாமினேட்டாக இருப்பார். ஏதாவது ஒரு டிசாஸ்டர் நடக்குதுன்னா போதும், தமிழ்நாடு அரசுக்கு முதல்ல செக்கை கொண்டு வந்து நீட்டுறது இவராக தான் இருப்பார். அவ்வளோ உதவிகள் பண்ணியிருக்காரு. திமுகவோட அயலக அணி இருக்குல்ல, அதோட மிக பிரதான நபராக திகழ்ந்தவர். ஸோ திமுக கட்சியோட ஒரு பிரதான உறுப்பினர்னு எடுத்துக்கலாம். அப்பேற்பட்ட இந்த வேர்சடைல் பர்சனாலிட்டி தான் இப்போ தலைமறைவு, எல்லாரும் கழட்டி விட்டுருக்காங்க. ப்ராப்ளம் இப்போ பெருசாக மாறவே இவரை யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க அப்படின்னு சொன்னாங்களோ எல்லாருமே இப்போ கட் பண்ணியிருக்காங்க. இப்போ திமுகவோட அடிப்படை உறுப்பினர் அப்படின்ற அந்தஸ்தை கூட அந்த நபர் இழந்திருக்காரு, தூக்கிட்டாங்க அவர் உடனே. இந்த பிரேக்கிங் பேட் அப்படின்ற சீரிஸ் பார்த்துருப்பீங்க. எனக்கு இது வரைக்கும் பார்த்த சீரீஸில் ரொம்ப ரொம்ப பிடிச்ச சீரிஸ் பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் பேட் தான். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதை சிம்பிளாக அந்த பிளாட்டை சொல்லணும்னா, நல்ல ஒரு டீச்சருங்க, ஒரு செம்ம அறிவான ஒரு டீச்சர். அவரால் பெருசாக அந்த வேலை பண்ணி சம்பாதிக்க முடியாது. குடும்பமாக கொஞ்சம் மிடில் கிளாஸில் இருக்க குடும்பம் தான். தனக்கு அதிகமாக சம்பாதிக்கிற ஆசை வந்து கேன்சர் இருக்கிற வருஷமே வெளியே வந்ததுனால, அவர் கேன்சர் இருக்க எந்த கெட்ட பழக்கமாக இருக்காதானே அவருக்கு, தன்னோட ஆசிரியர் மூளையை இந்த போதைப்பொருள் உருவாக்குறதுக்காக பயன்படுத்துவார். அதுக்கு ஒருத்தரை கூட கூப்பிட்டுப்பாரு. இதை வச்சு தான் சீரிஸ் முற்றுமுழுதாக எடுக்கப்பட்டிருக்கும், வேற லெவலில் இருக்கும். அந்த பிரேக்கிங் பேட் சீரிஸ் அப்படியே நிஜ வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு தான் எப்படி இருக்கும், நம்ம தமிழ்நாட்டை பேஸ் பண்ணி இப்போ அதான் போய்கிட்டு இருக்கு. இப்போ நான் அந்த ஸ்டோரியை சொல்கிறேங்க, என்னடா இப்போ நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த கேஸ் ஸ்டடியை நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டதும், ஆமாப்பா பிரேக்கிங் பேட் டச் அப்படியே உள்ளே வருது அப்படின்னு நீங்களே புருவங்களை உயர்த்துவீங்க. என்னன்னா மெத்தஃபெட்டமைன், இந்த ஒரு வேர்டை இந்த பிரேக்கிங் பேட் மூலமாக தான் நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இது ரியலாக இருக்கிற ஒரு வேர்டு தான். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைலி அடிக்டிவ் ஸ்டிமுலேட் ட்ரக்குங்க. இந்த ட்ரக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய வகை வகையாக வச்சுருப்பாங்க. இது எல்லாத்துலேயும் ராஜ போதையை தர்றதா எல்லாரும் நம்புறது இந்த மெத்தஃபெட்டமைன் தான், மெத்துன்னு சொல்லுவாங்க. இதை உருவாக்கணும் அப்படின்னா, அந்த மெத்தை உருவாக்கணும் அப்படின்னா PSE அப்படின்ற சப்ஸ்டன்ஸ் கண்டிப்பாக தேவை. சூடோஃபெட்ரினுங்க அதோட விரிவாக்கம். இந்த சூடோஃபெட்ரின் இல்லாமல் உங்களால் மெத்தை உருவாக்க முடியாது. ராஜபோதன்ற இந்த ஸ்டாண்டர்ட் இருக்குல்ல, அது கிடைக்கணும்னா இந்த PSE உள்ள கண்டிப்பாக சேர்க்கப்படணும். இந்த PSE எதெல்லாம் இருக்கும் தெரியுமா, ஃபார்மசூட்டிக் இண்டஸ்ட்ரி இருக்கு பாருங்க, அதில் கொழிச்சு காணப்படும். குறிப்பாக இந்த சளி, அலர்ஜி, சைனஸ் சம்பந்தமான மருந்துகள்லாம் இருக்கு பாருங்க, அதுக்குள்ள இருக்க ஒரு மேஜர் இன்கிரீடியண்டாகவும் இந்த PSE தான் இருக்கு. அதே PSE தான் மெத்துக்கும். DEA கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது ட்ரக் என்ஃபோர்ஸ்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், அமெரிக்காவை பூர்வீகமாக கொண்ட ஒரு அமைப்பு இது. இந்த அமைப்போட வேலை என்ன தெரியுமா, அமெரிக்காக்குள்ள ட்ரக்ஸை வரவிடவே கூடாது. அப்படி ஒரு பகுதியில் ட்ரக்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல யார் யாரெல்லாம் ஏஜென்ட்டாக இருக்குன்னு எல்லாரையும் தூக்குறது, இந்த வேலையை தான் பார்ப்பாங்க. இதே DEA அதிகாரியாக தான் பிரேக்கிங் பேட்ல ஒரு முக்கியமான கேரக்டர் நம்ம பார்த்துருப்போம். அவர் தான் கதையோட 2ஆம் நாயகன் மாதிரி இருப்பா. அப்படி இந்த DEA என்ன பண்ணுறாங்க, சில மாதங்களுக்கு முன்னாடி நம்ம நாட்டில் இருக்க நார்காட்டிக்ஸ் பியூரோவோட அதிகாரிகள் இருக்காங்களே, அவங்கள தொடர்பு கொள்கிறாங்க. தொடர்பு கொண்டு இது போல் நிறைய போதைப் பொருட்கள்லாம் இந்தியாவில் இருந்து பல நாடுகளுக்கு போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு, அது என்னன்னு பாருங்கன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. உடனே டெல்லியில் இருந்த அஃபிஷியல்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, எந்தெந்த ரூட்டுக்கெல்லாம் போதைப் பொருட்கள் போயிருக்குன்னு ஃபுல்லாக செக் பண்ணியிருக்காங்க. அந்த கன்சைன்மெண்ட்ஸை பார்த்து மிரண்டுட்டு இருக்காங்க. நம்ம இந்தியாவிலேருந்து மலேசியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து இத்தனை நாடுகளுக்கு போதைப் பொருள் சப்ளை இருக்குங்க. எல்லாமே அந்த மெத்து சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த கேட்டகரியில். நம்ம இந்திய போதை தடுப்பு அதிகாரிகள் இருக்காங்களா, அவங்க இப்படியே விட்ட வேலைக்காகாது, யார் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கான்னு ஃபுல்லாக சர்வேலன்ஸ் கீழே எல்லாருமே கொண்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 5லிருந்து 6 மாதங்கள் வரைக்கும் யார் யார் மேலே சந்தேகம் இருக்கோ அவங்களோட கன்சைன்மெண்ட்ஸை ஃபுல்லாக இவங்க மானிட்டர் பண்ணியிருக்காங்க. அதிகாரிகளுக்கு ஒரு ரகசிய தகவல் கிடைக்குதுங்க. டெல்லியில் ஒரு குடவுன் ஒன்று இருக்குது, அங்கே ஏதோ ஒரு வேலை நடந்துட்டு இருக்குன்ற மாதிரி அவங்களுக்கு தகவல் கிடைக்குது. உடனடியாக கிளம்பி அவங்க போகிறாங்க. அந்த குடவுன் போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். டெல்லியில் ஒரு கொரியர் கம்பெனிங்க, ஓகேவா, இந்த கம்பெனி என்ன பண்ணுது, இந்த சத்து மாவு, இந்த ஜிம் சப்ளிமெண்ட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, பவுடர்ஸு, இது அப்புறம் இந்த உலர்ந்த தேங்காய் இருக்குல்ல, இதை பவுடராக்கி கொடுப்பாங்க. இது போல் விஷயங்கள்லாம் கொரியர் பண்ணுறாங்க. அந்த சத்து மாவு, அந்த தேங்காய் பவுடரா
போதைப் பொருள் இருக்குல்ல அந்த பவுடரை அமைச்சிருக்காங்க பல இடங்களுக்கும். ஸோ இந்த விஷயம் தான் அதிகாரிகளுக்கு கிடைச்ச அந்த தகவல் இருந்த முக்கியமான ஒரு டேட்டாவே. இதை கன்ஃபார்மாக பண்ணிட்டாங்களா? கடந்த 15ஆம் தேதி என்ன ஆகுது, டெல்லியோட பசாய் தாராப்பூர் பகுதியில் இருக்க குடோனுக்கு போகிறாங்க. அங்கே உள்ளே போயிட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த அதிகாரிகள் ப்ளஸ் NCB, அதாவது நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ இருக்குல்ல, இதை சேர்ந்த அதிகாரிகள் மிகப்பெரிய ரைடை கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த ரைடு முடிவில் 50 கிலோவுக்கு ஒரு பொருள் கிடைக்குது. வேற எதுவும் கிடையாது. மெத்துக்கு மிக முக்கியமான இன்கிரீடியன்ட் ஒன்று சொன்ன பார்த்தீங்களா, PSE. அதை 50 கிலோக்கு உள்ளேருந்து எடுக்கிறாங்க. இந்த போதைப் பொருள் அப்படின்னா எடுத்ததான் வந்துடாதுங்க ப்ராடக்டா. அதுக்கு சில கீ இன்கிரீடியன்ட்லாம் இருக்கும். அதில் பிரதானமானது இதுதான். கிட்டத்தட்ட போதைப் பொருள் உருவாக்க ஒரு மூலப்பொருளே பார்த்தீங்கன்னா இந்த PSE தான். அப்பேற்பட்டது 50 கிலோ கிடச்சிருக்குள்ள. ஸோ இதுக்கப்புறம் அதிகாரிகள் சில பேர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த சில பேர் தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க. 3 பேர். இதில் ஒருத்தர் பேர் முகேஷ், இன்னொருத்தர் முஜிபுர் ரஹ்மான், இன்னொருத்தர் அசோக் குமார். இதில் முகேஷும் முஜிபுர் ரஹ்மானும் நம்ம சென்னையை சேர்ந்தவங்க, அசோக் குமார் விழுப்புரத்தை சேர்ந்தவர். ஸோ டெல்லியில் அவங்க லாங்குவேஜில் இவங்ககிட்ட பேசியிருக்காங்க போல இருக்கு, என்ன எப்படி நடக்குது ஏது நடக்குதுன்னு சொல்லிட்டு. எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு தமிழ் மாலுங்க சொல்லியிருப்பாங்க. ஓகே, தமிழ்நாடு சேர்ந்தவங்களா நீங்கள் 3 பேருமா, ரைட்டு, உங்களுக்கு எல்லாம் லீடு யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதிகாரிகள். அதுக்கப்புறம் அவங்க சொன்ன திடுக்கிடும் தகவல்கள் இருக்கு ஒன்று ஒன்றா இப்போ பெருசாக பூதகரமாக மாறிக்கிட்டு இருக்கு. இந்த சூடோஃபெட்ரின் இருக்குல்ல, இது மட்டுமே கடந்த 3 வருஷங்களில் 45 முறை கடத்தியிருக்காங்களாம். ஒட்டு மொத்தமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா 3500 கிலோகிராம். இதோட பேர்த் எவ்வளோ தெரியுமா? இப்போ வெளியாருக்கு எஸ்டிமேஷன் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 2000 கோடி ரூபா. 2000 கோடி ரூபாய்க்கு இந்த சூடோஃபெட்ரினை மட்டுமே அவங்க விற்று அதை ஸ்மகிள் பண்ணி இவ்வளோ காசு பார்த்துருக்காங்களாம். இதில் சில கிலோ இந்த சூடோஃபெட்ரின் கிடைச்சாலே பல கிலோக்கள் அவங்களோட போதைப் பொருளை உருவாக்க முடியும். அப்போ இவங்க இத்தனை கிலோ வச்சு காசு பார்த்துருக்காங்க, கிட்டத்தட்ட 3500 கிலோனா அப்போ எவ்வளோ போதைப் பொருட்கள் உருவாக்கப்பட்டிருக்கோம், எவ்வளோ பேரோட வாழ்க்கையை சீரழிச்சிருக்கோம் பாருங்க. இந்த மாஸ்டர் மைண்ட் யாருன்னு சொல்லிட்டு அந்த 3 பேரோட அஃபிஷியல்ஸ்லாம் விசாரிச்சிருக்காங்களே, அப்போ அவங்களாம் ஒருத்தரோட பேரை சொல்லியிருக்காங்க. அந்த பேர் தாங்க இவருக்கு சொந்தமான பேர். பிரபல சினிமா தயாரிப்பாளர், அந்த திமுகவில் முக்கியமான நிர்வாகியாக இருந்தவர், 1008 முகங்கள் இருக்கு பாருங்க அவருக்கு, அதோ உதவி செய்யறதுல பெரிய மனசுன்னு. அப்பேற்பட்ட பர்சனோட பெயர் இந்த கேஸுக்குள்ள வருது. எங்களோட தலைவர் சென்னையில் இருக்காருன்னு இவங்க போட்டு கொடுத்ததும் டெல்லி அதிகாரிகள் தமிழகத்தில் இருக்கிற அந்த போதை தடுப்பு பிரிவினர் இருப்பாங்களா அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இவங்க உடனடியாக களத்தில் இறங்குறாங்க. பார்த்தா அதுக்கு முன்னாடியே இவருக்கு செய்தி போயிட்டு இருக்கு போல இருக்கு. தலைமறைவு ஜாஃபர் அவர்கள் சென்னை, கர்நாடகா, கேரளான்னு பல இடங்களில் அதிகாரிகள் தேடுறாங்க. ஜாஃபர் சாதிக்கை பற்றி சொல்லணும்னா என்ன, அவருக்கு ஒரு 36 வயசு இருக்கலாம். நம்ம ராமநாதபுரம் கமுதி இருக்குல்ல, இதுதான் அவரோட பூர்வீகம். சென்னை சாந்தோம்ல தான் அவருக்கு வீடு இருக்கு. சினிமா அண்ட் அரசியல் இந்த 2 வட்டாரத்திலையும் பெரிய செல்வாக்கு பொருந்தியவர் தான் ஜாஃபர் அவர்கள். JSM அப்படின்ற பேரில் நிறைய பிஸ்னஸுங்க, ப்ரொடக்ஷன் கம்பெனி கூட பார்த்தீங்கன்னா இந்த பேரில் தான் ஆரம்பிக்க வருது. சென்னை புரசைவாக்கத்தில் 2 மிக முக்கியமான பிஸ்னஸ். ஒன்று பார்த்தீங்கன்னா விடுதி ஒன்று ரன் பண்ணிட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் ஒரு பிரபல அசைவ ஹோட்டலோட ஃப்ரான்ச்சைஸ் எடுத்து அதோட கிளையோ மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. இந்த JSM பேரில் இன்னொரு ஹோட்டலும், அது திறப்பு விழாவும் பார்த்தீங்கன்னா இன்னும் கூத்தா இருக்கும். இது மாதிரி நிறைய பிஸ்னஸை இவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ ஏற்பட்ட ஜாஃபர் சாதிக்கு தான் இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருக்காரு. இவரை பிடிச்சி விசாரிச்சா மட்டும்தான் தெரியும் இவருக்கு மேலே யார் யாரெல்லாம் இருக்கா, இவர் இந்த போதைப் பொருளை விற்று வந்த காசில் யார் யாருக்கெல்லாம் கப்பம் கட்டியிருக்காருன்னு இதுக்கப்புறம் தான் ஒன்று ஒன்றா தெரிய வரும். இவர் பல பேர் கூடயும் போயிட்டு ஃபோட்டோ எடுத்திருப்பார்ல, அந்த ஃபோட்டோஸில் இப்போ பல பேர் எடுத்து ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் ஆளுங்கட்சியான திமுகவுக்கு எதிராக இருக்காங்களே, எதிர்கட்சியான அதிமுகவாக இருக்கட்டும், பாஜகவாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் இந்த விஷயத்தை கையில் எடுத்துட்டாங்க. எப்படிங்க இது போல் திமுக ஒரு நபர் பண்ணியிருக்காருன்னு இந்த விஷயம் அப்படியே மிகப்பெரிய அரசியல் புயலையும் இங்கே ஏற்படுத்தி நிற்குது. அவசரமாக பல பேர் என்ன பண்ணியிருக்காங்க, இவர் கூட முன்னாடி எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் இருக்குல்ல, அதெல்லாம் அவங்களோட சமூக வலைதள பக்கங்களை நீக்கிட்டாங்க. இவர் சார்ந்து போட்டிருந்த பதிவுகள் இருக்கும் பார்த்தீங்களா, அதையும் சேர்த்து எல்லாம் நீக்கிட்டாங்க. அவ்வளோ அவசரமாக ஒரு விஷயமும் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. ஜாஃபரோட செல்ஃபோனை ஆய்வு பண்ணுறது சார்ந்தும் அஃபிஷியல்ஸ் இப்போ கங்கணம் கட்டிகிட்டு இருக்காங்க. ஏன்னா யார் யாருக்குள்ள ரொம்ப நேரம் பேசியிருக்கா, யார் யாருக்குள்ள அவருக்கு கனெக்ட் இருந்திருக்குன்னு எல்லா விஷயங்களும் அவரோட செல்ஃபோன் மூலமாக மட்டும்தான் தெரிய வரும். அதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்டர்நேஷ்னல் நெட்வொர்க், இந்தியாவை தாண்டி வெளிநாடுகளில் யார் யாருக்குள்ள அவர் பேசியிருக்காரு. ஏன்னா அதை பார்த்தா சாதாரணமாக ஒரு சின்ன டீம் பண்ணுற மாதிரிலாம் தெரியல. இவ்வளோ கிலோ கணக்கில் கடத்திருக்காங்கன்னா உலகளாவிய நெட்வொர்க்காக இருக்கலாம் போல இருக்குது. இந்த தேர்தல் நேரத்தில் மிகப்பெரிய ட்விஸ்டே பார்த்தீங்கன்னா இந்த செய்தி தாங்க. இது நினச்சிருந்தா சில மாதங்களுக்கு முன்னாடி கூட ரிவீல் பண்ணியிருக்கலாம். ஆனால் கரெக்டாக எலெக்ஷன் டைமில் பூமாக இருக்குன்னா பின்னாடி என்னென்ன காரணங்கள் இருக்கும். ஓகே, இதுக்கு மத்தியில் இயக்குனர் அமீர் இருக்கார்ல, இவரை பல பேரை சாட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் அமீர், நீங்கள் போயிட்டு அவரு கூட ஆஹா இவ்வளோ தானே, நீங்கள் போதைப் பொருள் கடத்தி கொடுக்குற காசு தான் படம் எடுத்து வச்சுக்கிறீங்களா அது இதுன்ட்டு அவரை பல பேரும் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நேரத்தில் அமீர் அவர்கள் ஒரு பதிவை வெளியிட்டிருக்காருங்க, விளக்கப்பதிவு. அதான் இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஏப்பா ஏதோ ஒரு கேஸுக்கு எதுக்கு அமீரை திட்டணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா விஷயம் இருக்குது. இறைவன் மிக பெரியவன் இந்த படம்
அமீர் அவர்களோட படம் தான். அதுவும் இந்த படத்தோட போஸ்ட் வெளியாகியே மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திச்சு. மேலே அமீர்னு வரும். எப்போவுமே அமீர் சாரோட படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அமீரின் அப்படின்னு ஆரம்பிக்கும். அமீரின் ராம், அமீரின் பருத்தி வீரன், இது போல தான் இருக்கும். அதே மாதிரில தான் அமீரின் இறைவன் மிகப்பெரியவன் இருந்துச்சு. இதை அமீரின் இறைவன் மிகப்பெரியவன் அப்படின்னு பிரித்து படித்தா பிரச்சனை இல்லை. அமீரின் இறைவன் மிகப்பெரியவன். புரியுதா நான் சொல்ல வரேன்ட்டு? இங்கே இஸ்லாமை குறிக்கிற மாதிரி ஒரு சிம்பிள், கிறிஸ்டியானிட்டியை குறிக்கிற மாதிரி ஒரு சிம்பிள், ஹிந்துஸத்தை குறிக்கிற மாதிரி வேறு சிம்பிள் இத்தனை போட்டிருக்காரு. ஆனால் அதை விட்டுட்டு அப்படின்னா அமீரோட கடவுள் தான் பெருசா, அதை தான் சொல்ல வராரா, அப்போ மற்ற கடவுள்களா அப்படின்னு சர்ச்சை வர வெடிச்சுது. அப்போ ஏற்பட்ட படத்தோட டைட்டில் தான் இது. ஸோ இது ஒரு பக்கம் விடுங்க. இந்த ஜாஃபர் இருக்கார்ல, இவர் தான் இந்த படத்தோட ப்ரொடியூசர். இப்போ புரிஞ்சிருக்கும் எதுக்காக அமீர் அவர்களை இந்த வளையத்துக்குள்ளே கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு. இதுக்கு மத்தியில் அமீர் அவர்கள் இந்த பதிவில் என்னென்னலாம் சொல்லியிருக்காரு அப்படின்றத தெளிவாக பாருங்க மக்களே. அவர் எடுத்திருக்க ஸ்டாண்டும் அவரோட மனநிலையும் எந்த அளவுக்கு இருக்கும்னு நீங்கள் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. மரியாதைக்குரிய பத்திரிகை, தொலைக்காட்சி, வலைத்தள, வலை ஒளி, வானொலி, பண்பலை மற்றும் அனைத்து ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். கடந்த 2 நாட்களாக எனது இறைவன் மிகப்பெரியவன் திரைப்படத்தின் தயாரிப்பாளர் ஜாஃபர் அவர்கள் குறித்து வரும் செய்திகள் அனைத்தும் எனக்கு அதிர்ச்சி அளிக்கிறது. கடந்த 22ஆம் தேதி நான் இறைவன் மிகப்பெரியவன் திரைப்படத்தின் இறுதிக்கட்ட படப்பிடிப்பில் இருந்தபோது திடீரென படப்பிடிப்பு நிறுத்தப்பட்டது. ஏன் படப்பிடிப்பு நிறுத்தப்பட்டது, என்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை ஊடகங்கள் வாயிலாகவே நான் அறிந்து கொண்டேன். உண்மை எதுவென்று இப்போது வரை எனக்கு தெரியவில்லை. எதுவாயினும் செய்திகளில் வரும் குற்றச்சாட்டுகளில் உண்மை இருக்குமேயானால் அது கண்டிக்கப்பட வேண்டியதும் தண்டிக்கப்பட வேண்டியதுமே. நடிகர்களோடும் தயாரிப்பாளர்களோடும் சமரசங்களுக்கு உட்பட்டால் நிறைய பணம் சம்பாதிக்கலாம் என்ற கொள்கைக்கு நான் எப்போதும் எதிரானவன் என்பதை ஊடகத்துறையினர் நன்கு அறிவர். அந்த வகையில் சட்டவிரோத செயல்களில் எவர் ஈடுபட்டிருந்தாலும் அவர்களுடன் நான் தொடர்ந்து பணியாற்றப் போவதில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தற்போதும் நான் பத்திரிகையாளர்களை வழக்கமாக சந்திக்கும் எனது அலுவலகத்தில் திரைப்பட பணிகளில் ஈடுபட்டிருக்கிறேன். முழு விவரங்கள் தெரிந்த பிறகு விரைவில் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையினரை சந்திக்கிறேன். இறைவன் மிக பெரியவன். அன்புடன் அமீர். இந்த ஒரு ஃபோட்டோ பயங்கரமாக வைரலாக சுற்றிட்டு இருக்கோம். சமீப காலமாக எல்லாரும் பார்த்துருப்பீங்க. எங்கே பார்த்தாலும் ப்ரொமோஷன் சூப்பராக இருக்கும். இதுவும் ஒரு படம் தாங்க. இந்த படத்தில் நடிச்சிருக்கிறது கயல் ஆனந்தி அவர்கள். படம் பேர் மங்கை. இந்த படத்துக்கு ப்ரொடியூஸரும் வேறு யாரும் இல்லை, இதே ஜாஃபர் அவர்கள் தான். இது மாதிரி இன்னும் எத்தனை படங்கள் அவர் கைவசம் இருந்துச்சோ, எத்தனை படங்களுக்கு ஃபண்டிங் பண்ணியிருக்காரோ, இப்போ ஒன்று ஒன்றா வெளியே எல்லாமே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு நபர் மேலே குற்றம் சாட்டப்பட்டு பின்னாடி சினிமா இண்டஸ்ட்ரியே மொத்தமாக நம்ம தோண்டி எடுக்கணுன்ற மாதிரி தான் விஷயம் பூதாகரமாக மாறி இருக்கு. இந்த ஜாஃபருக்கு யாராவது அடைக்கலம் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்களும் இந்த கேஸில் வருவீங்க, உங்கள் பேரையும் கேஸில் சேர்த்துருவோன்ட்டு என்சிபி அதிகாரிகளும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் இப்போ அறிவிச்சிருக்காங்க. புரிஞ்சிருக்கும் நினைக்கிற வீடியோ பார்த்துருக்கேன் சில பேருக்கு. இந்த நேரத்தில் இன்னொரு பகீர் தகவல் ஒன்று வெளியாகிருக்குங்க. இப்போ கண்டுபிடிக்கப்பட்டது மட்டுமே 50 கிலோ. ஸோ இதுக்கு முன்னாடி அவங்க பண்ணது 45 கன்சைன்மெண்ட்ஸு. இதெல்லாம் சேர்த்து 2000 கோடின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒட்டுமொத்தமாக அந்த ரா சப்ஸ்டன்ஸை வச்சு எவ்வளோ அவங்க போதைப் பொருளை கிரியேட் பண்ணியிருக்கணும், அது எவ்வளோ அவங்க வேர்ல்டு மார்க்கெட் கொண்டு போயிருக்கணும், இதெல்லாம் கணக்கு பண்ணி கிட்டத்தட்ட 15,000 கோடி ரூபாய் அளவுக்கு இது நடந்திருக்கலான்னு இப்போ ஒரு புதிய தகவல் வெளியாகிட்டு இருக்கு. இது வரைக்கும் யாரும் உறுதிப்படுத்தலை, ஆனால் மிகப்பெரிய தகவலாக இப்போ பரபரப்பாக பேசப்பட்டு இருக்குது. மக்களே, இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள்ல முதன்மையான விஷயம், ஜாஃபர் கிட்ட பணம் வாங்கினாங்களே அவங்களாம் இப்போ உச்சக்கட்ட பதட்டத்தில் இருக்காங்க. இதான் ரியாலிட்டி. மடியில் கனம் இருந்தால் வடியில் பயம் இருக்கணுவாங்களே, இப்போ லிட்டரலாக ஓப்பன் அப் ஆகுதுங்க. இந்த நபரை பிடிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் தான் தெரியும் என்னென்ன பேர் வெளியே வரப்போகுது, யார் யார் சிக்க போகிறாங்களோ, பல விஷயங்கள். ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், ஜாஃபர் சாதிக்கோட உயிருக்கு ஆபத்து இல்லாமல் இருக்கணும் நினைக்கிறீங்களா என்ன? டு பி ஃப்ராங்க், அவரே இறந்துட்டார் அப்படின்னு கூட செய்திகள் வெளியாகலாம். இது போல் இவ்வளோ பெரிய அவமானம் தனக்கு ஏற்பட்டுருச்சு, அதனால் தன்னோட உயிரை தானே மாய்த்து கொண்டார்னு கூட செய்தி வெளியாகலாம். யாரு கண்டா? ஏன்னா அவ்வளோ பெரிய விஷயமாச்சு இது. தோண்ட எத்தனை பேர் வெளியே வருமோ அப்பேற்பட்ட விஷயம் இது. மூணாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், சினிமா இண்டஸ்ட்ரியில் கருப்பு பணமே இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? மனசை தொட்டு யாராவது சொல்ல முடியுமா? சரிப்பா, அப்படி இல்லைப்பான்னு சொல்கிறீங்க அப்படின்னா அப்போ ஏற்பட்ட சினிமா துறையை இப்போ ரீவாம் பண்ணலாமே. கருப்பு பணம், ஹவாலா பணம் இதெல்லாம் இல்லாதவங்க மட்டும் தான் படம் எடுக்க முடியும் அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்து எல்லாமே கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் ஆகிற பட்சத்தில், ஏன்னா விஷயத்தை யாரும் கொண்டு வந்துடலாம், இம்ப்ளிமெண்டேஷன் தான் மேட்ரு. அதெல்லாம் பண்ணாங்கன்னா எவ்வளோ பெரிய பெரிய படங்கள் ரிலீஸ் ஆகுன்னு நினைக்கிறீங்க? பெரிய பெரிய உச்ச நட்சத்திரங்களுக்கு 100 கோடி 150 200 கோடின்னு கிடைக்குதுல்ல, அதெல்லாம் இதுக்கப்புறம் கிடைக்குன்னு நினைக்கிறீங்களா? இது மாதிரி ஒரு விஷயம் நடந்தால் சிறப்பாக இருக்கும் சினிமாவில். பார்ப்போமே இந்த விவகாரத்துக்கு அப்புறமாச்சும் சினிமா துறை செலவு பண்ணப்படுதானே. நாலாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், இஸ்லாமிய வெறுப்பை இந்த நேரத்தில் சில பேர் வளர்க்க முற்படுறாங்கன்னா
அந்த கேவலவாதிகள் என்ன சொல்றதுன்னு தெரியலங்க. என்ன தெரியுமா காரணம்? அவங்க தரப்புல இருந்து ஏன்பா 3 பேர் அரெஸ்ட் ஆனாங்க, அதில் 2 பேர் இஸ்லாமியர்கள், இந்த ஜாஃபர் இஸ்லாமியர் தான், இவங்க தான் இது போல பண்றாங்க, இஸ்லாமியர்களுக்கு வேலையை இதுதானே சில பேர் பேசிக்கிட்டு இருக்கிறது. மற்ற விஷயங்களை ஏதோ இஸ்லாமிய விருப்பை காட்டுறீங்கன்னா அதை அப்படியே கடந்து நீ இவ்வளோதான்ட்டு போயிடலாம். ஆனால் இந்த மாதிரி விஷயத்துலேயே இஸ்லாமிய எதிர்ப்பை காட்டுறீங்கன்னா என்ன மனநிலையே தெரியலங்க. டாக்டர்ஸை பார்த்தே அவன் அப்பேற்பட்ட நபர்கள்லாம் சிறுபான்மை மக்கள் இல்லாமல் பெரும்பான்மை உங்களை எப்படி நீங்கள் சொல்லிக்க முடியும்? இதை பல பேர் புரிஞ்சுக்க மாட்டுறாங்க. எல்லாரும் மனுஷங்க தான், அதை விட்டு இந்த மதத்தில் இருந்தால் மட்டும்தான் மனுஷன் அப்படின்னு பார்க்குறேன்னா முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போய் உங்கள் மைண்டை செக் பண்ண வேண்டியது அப்பேற்பட்ட குற்றம் சாட்டுற நீங்கள் தான். 5ஆவது சிந்திக்க வேண்டிய விஷயம், இது எப்படி சொல்கிறதுன்னு தெரில, சொல்கிறேனே. இந்த லோகேஷ் கனகராஜ் மாதிரி சில இயக்குநர்களாக இருக்காங்களே, ட்ரக்ஸை பேஸ் பண்ணி அதிகமாக படம் எடுக்கிறவங்க, அவங்க மனசை நினைக்கிறாங்களோ என்னவோ, நம்ம எதுக்காக பேப்லோ எஸ்கோபர் மற்ற நாடுகளில் இருக்கிறவங்களாம் வச்சு அவங்க கதையை படமாக எடுக்கணும்? நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச முகமாக இருக்காங்களே ஜாஃபர் மாதிரி, இவங்களை வச்சு படம் பண்ணிடலான்னு என்னவோ சில படங்கள் எடுத்தாங்களான்னு தெரியல. நிறைய பேருக்கு முன்னுதாரணமாக இருக்கலாம், ஆனால் இது போல் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ஜாஃபர் இது போல் இருந்துட்டாரான்னு தெரியலங்க. இவர் வெளியே வந்து வாய் திறந்து என் பக்கம் எதுவுமே தப்பு இல்லைன்னு சொல்கிற வரைக்கும் இவர் மேலே தான் கரை மொத்தமாக விழுந்திருக்கும். பார்ப்போம் இந்த கேஸில் அடுத்த கடை நகர்வில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்கேங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.